ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஃபீஸ்ட் அண்ட் ஈட்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் 65 ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. ஸோ இந்த 65க்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: சிக்கன் 300 கிராம்ஸ், 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா, அதே ஸ்பூன் அளவுக்கு கர்ட், தென் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர். சில்லி பவுடரில் ஒரு பிஞ்ச் ஆஃப் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. தென் அரை டீஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர். இதோட ஹாஃப் லெமனும் ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நான் எக் ஒயிட்டை மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரும் நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா வாங்க. ஸோ நம்ம இப்போ எடுத்து வச்சுருந்த சிக்கன் பவுலில் சில்லி பவுடர், மைதா, கார்ன்ஃப்ளவர், டர்மரிக் பவுடர், பெப்பர் பவுடர், தென் எக் ஒயிட் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு அந்த ஹாஃப் லெமனை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதை ஸ்க்வீஸ் பண்ணி விட்ட பிறகு இது நல்லா மேரினேட் ஆகணும். ஸோ ஒரு 30 to 35 மினிட்ஸ்க்கு நல்லா மேரினேட் ஆகட்டும். ஸோ ஒன்ஸ் அந்த மேரினேஷன் டைம் பீரியட் முடிஞ்ச பிறகு ஒரு கடாயில் நல்லா ஆயில் விட்டுட்டு சிம்லேயே வச்சு நல்லா ஹீட் ஆக விடுங்க. இந்த ஆயில் உங்களுக்கு ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதும் நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை தனித்தனியாக அதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ப்ராசஸில் நீங்கள் கேஸை ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா சிக்கன் உள்ளே வேகாமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த சிக்கனை குக் பண்ணி எடுங்க. ஸோ தட் உங்களுக்கு உள்ளேயும் வெளியிலையும் நல்லா மொறுமொறுன்னு நல்லா இருக்கும். இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் இந்த சிக்கன் 65ஓட ஃபைனல் அவுட்புட். நீங்கள் பாருங்களேன் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த சிக்கன் 65 ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டிட்டு போயிடுங்க. ஸோ இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.